வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்ஸ் 8x1. ஸோ 8 இன்புட்ஸ் இருக்கும்போது 1 அவுட்புட் இருக்க போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் லைன்ஸ் 3 செலக்ட் லைன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2^3 × 1 இதுதான் மல்டிப்ளெக்ஸரோட ஃபார்முலா. ஸோ எனக்கு 3 செலக்ட் லைன்ஸ் வந்தால் மட்டும்தான் 2^3 8 இன்புட்ஸ் தர முடியும். ஸோ 8 இன்புட்ஸ் வந்தால் ஒரு அவுட்புட் வெளியே வரும். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் வெரிலாகில் பண்ணுறதுன்றதை செக் பண்ணணும். ஸோ சைலன்ஸ் விவாட ஓப்பன் பண்ணி புது ஃபைல் ஒன்று போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு மக்ஸ் 8x1 அப்படின்னு ஒரு .v ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. .vனா வெரிலாக் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டைம் ஸ்கேல் மெஷர் பண்ணிட்டு மாடியூலை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மக்ஸ் 8x1 எனக்கு வரப்போகுது இன்ட்டு செலக்ட் லைன்ஸ் அண்ட் ஒய் இது மூணுத்தையும் நான் தரப்போகிறேன். இன்புட்டாக வந்து இன்ட் அண்ட் செலக்ட் லைன்ஸ் தரப்போகிறேன். இங்கே நான் தனித்தனியாக டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7:0ன்ற இன்ட்டையும் 2:0ன்ற செலக்ட் லைனையும் தனித்தனியாக தரணும். நான் ரெண்டுத்தையும் ஒன்றா தர முடியாது. ஸோ 7:0னா மொத்தம் எனக்கு 8 இன்புட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி செலக்ட் லைன்ஸில் 2:0னா மொத்தம் 3 செலக்ட் லைன்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவுட்புட் ரெஜிஸ்டர்ஸ் ஒய். இந்த அவுட்புட் ரெஜிஸ்டரை நான் ஏன் டிஃபைன் பண்ணுறேன்னா கீழே ஆல்வேஸ் வரப்போகுது. கீழே ஆல்வேஸ் வந்தால் எனக்கு கேஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் கேஸ் செலக்ட் லைன்ஸ் போட்டுறேன். நான் 3 பிட் சொன்னேன் இல்லையா? ஸோ 3 பிட் செலக்ட் லைன்ஸ்னால் 000லேருந்து 111 வரைக்கும் எனக்கு வரப்போகுது. ஸோ அது எல்லாத்துக்குமே எனக்கு இன்புட்ஸ் இருக்குது. என்னென்ன 0 to 7, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இது எல்லாத்தையுமே இன்புட்டில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 000 ஓப்பன் பண்ணும்போது y ஈக்குவல்ஸ் இன்டீஜர் ஆஃப் 0 அப்படின்னு வரும். அப்படி இல்லையா அடுத்து கீழே 001 அப்படி இருக்கும்போது காலம் வச்சுட்டு y ஈக்குவல்ஸ் இன்ட் ஆஃப் 1. அதே மாதிரி 010 அப்படின்னா y ஈக்குவல்ஸ் இன்ட் ஆஃப் 2. அந்த மாதிரி ஒன்றா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா y ஈக்குவல்ஸ் 1 பிட் ஆஃப் 0. ஸோ இந்த 000லேருந்து 111 தவிர வேறு எந்த அவுட்புட் எனக்கு வந்து வந்தாலும் டிஃபால்ட் 0வாக தான் இருக்க போகுது. நான் என்ன இன்புட் டிஃபைன் பண்ணாலும் அவுட்புட் 0 தான். ஸோ எனக்கு கேஸ் முடிஞ்சது. நான் என் கேஸ் கொடுத்துட்டு எண்டு முடிச்சிடுறேன். ஸோ ஆல்வேஸ் பிகின் எண்ட் ஆகிடும். அதே மாதிரி மாடியூல் தர போகிறேன். ஸோ மாடியூலுக்கு எண்ட் மாடியூல் கொடுத்துட்றோம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பெஞ்ச் கொடுக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் பெஞ்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டைம் ஸ்கேல் டிஃபைன் பண்ணிவிட்டு மாடியூல் டிஃபைன் பண்ணிடுறோம். ரெஜிஸ்டர்ஸ்ன்றது இன்புட்டு. ஸோ அங்கே கொடுத்த அதே இன்புட்டை இங்கே கொடுக்க போகிறேன். இன்புட் செலக்ட் லைன் அண்ட் ஒய். ஒயர்ன்றது ஒய், ஏன்னா இங்கே வந்து ஒயர் அவுட்புட்டில் வரும். அவுட்புட்டில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட் வந்து எனக்கு 8 பிட் வரப்போகுது 0 to 7. ஸோ நான் இங்கே ரேண்டமாக ஒரு 8 பிட் நம்பர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வேவ் ஃபார்மில் காட்டுறேன் எப்படி வருதுன்றது. ஸோ செலக்ட் லைன்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும் என்னென்ன செலக்ட் லைன்ஸ் வரப்போகுதுன்றது. ஸோ 000லேருந்து 111 வரைக்கும் இருக்கிற எல்லா செலக்ட் லைனுமே வரப்போகுது. நம்ம இப்போ இதை வேவ் ஃபார்மில் அப்படியே எக்ஸாக்டாக பார்ப்போம். நம்ம இது மாதிரி நிறைய வேவ் ஃபார்ம்ஸ் தர முடியும். அதாவது நான் வந்து INன்ற இன்புட்டில் எத்தனை 8 பிட் நம்பர்ஸை வேணால் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு தடவை செலக்ட் லைன்ஸ் வந்து மாறும் போதும் எனக்கு ஒரு தடவை வேவ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ரன் சிமுலேஷன் போயிட்டு ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் கொடுக்குறேன். எனக்கு அன்டைட்டில்டில் ஒரு ரேண்டமாக ஒரு வேவ் ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தான் நான் இது வரைக்கும் பண்ணேன் எல்லா கோடிங்கான வேவ் ஃபார்ம். ஸோ நாங்கள் இப்போ பண்ணோம் இல்லையா 8 பிட் நம்பர், அந்த நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6B அப்படின்ற வேல்யூ. அது இங்கே இருக்குது பாருங்கள், 0110101. ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ண வேவ் ஃபார்முக்கான அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 7 இது என்னது செலக்ட் லைன்ஸ். ஸோ 3 செலக்ட் லைனுக்கு எனக்கு 8 இன்புட் வந்திருக்கு. ஸோ அந்த 8 இன்புட்டை நம்மளால இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ எனக்கு லாஸ்ட் ஆன்சர் என்ன, ஒய் தானே. ஸோ நான் ஒய் வந்து எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு சிமுலேஷன் பார்க்க முடிஞ்சுது. இதே சிமுலேஷன் பார்த்து தான் நான் வந்து எலாபரேட் டிசைனாக போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா RTL டிசைன் போகிறோம். அந்த RTL டிசைனில் எலாபரேட் பார்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் எலாபரேட் டிசைனில் பண்ணோடனே நமக்கு டேரெக்டாக இங்கே ஒரு டிசைன் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. 8 செலக்ட் லைன்ஸ்க்கான இன்புட்ஸ். இந்த இன்புட்ஸில் என்னென்ன 000லேருந்து 111 வரைக்கும் இருக்குது. ஏன்னா இது 3 பிட். ஸோ 2^3 என்ன 8. ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயர்ஸை விட டார்க் ஒயர்ஸாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அரேல தரேன்.